ஸோ ஹே கைஸ், இப்போ நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் இன் ஸ்டோரி கேம். இதில் நம்ம என்னவா போக போகிறோம்னா கிட்டாக போக போகிறோம். ஏன் கிட்டாக போகிறேன்னா கிட் வந்து ஈஸி. பிகாஸ் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அடல்ட்ஸே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் அடல்ட்டாக போனால் நம்ம தான் எல்லாரையும் போட்டு மொத்தணும். ஸோ இங்கே ஒரு 5 4 எத்தனை பேரா 4 அடல்ட் இருக்கானுங்க. ஸோ ஓகே, என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ கைஸ், இது ஒரு ஸ்டோரி கேம்ன்றதுனால எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வெயிட்டிங் ஃபார் பிளேஸ் டு லோடு. மொத்தம் 12 பிளேஸ் இங்கே நம்ம போகிறோம். என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ கைஸ், வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதான் வீடு, பார்த்துக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து மொத்தம் 3 நாள் சர்வே பண்ண போகிறோம். 3 நாள் எப்படி சர்வே பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, நம்மளை இந்த அடல்ட்ஸ் இருக்கானுங்களே அவங்க தான் பாதுகாக்கணும். ஆக்சுவலி இந்த கேமை நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணேன். அண்ட் ட்ரை பண்ணும்போது முடிக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டேன் கைஸ். பட் லாஸ்ட்டில் ஒரு கேவலமான ஒரு விஷயத்தினால நான் எனர்ஜி ஃபுல்லாத்தையும் இழந்து செத்து போயிட்டேன். அது எந்த இடங்கிறத ஸ்டோரி போக போக நானே உங்களுக்கு காட்டுவேன். எனர்ஜினா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், லோ எனர்ஜின்னு போட்டு ஒன்று இருக்கா, அது ஃபுல்லாக காலியானா நம்ம மாட்டேன், அவ்வளோதான், புரிஞ்சுக்கது. ஸோ அது காலியாகாமல் இருக்கணும்னா மொத்தம் 2 விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். முதல் விஷயம் தூங்கணும். நான் என்ன ஆச்சுன்னா, என் பெட்டு எங்கே இருக்குன்னு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்ததுனால எனக்கு 25 எனர்ஜி போயிடுச்சு. அடுத்து இந்த கேமில் தான் நான் ஒழுங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எனர்ஜி தீரக்கூடாதுன்னா ஒன்று தூங்கணும், இல்லைனா இந்த அங்கங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி கிடைக்குது பாருங்களேன், அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கூட்டிகிட்டே போகும். அண்டு அங்கங்கே கொஞ்சம் காசு இருக்கும், காசுல இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நடுவில் ஒரு தடவை நம்ம ஒரு க்ராசரி ஷாப்புக்கு போகிற மாதிரி ஒன்று வரும். ஷோ இல்லை. ஸோ அண்ட் இங்கேயும் ஒன்று அந்த இருக்குது, அங்கங்கே மாற்றி வைக்கிறாங்க கைஸ். பட் ஒரே ரூமில் ஏதாவது ஒன்று இருந்தது. அதுவும் இந்த டாய்லெட்டில் கண்டிப்பாக ஒரு டாக்ஸி கோலா கேன் இருந்துருது. ஸோ அவ்வளோதான். இது திறந்து விட்டேன். என்னடா தண்ணி ஃபில் ஆகுதா? இப்போ தான் நான் என்ன நோட் பண்ணுறேன். என்னடா வந்துகிட்டே இருக்கு. ஓ, மாற்ற முடியாதா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த மேலே பாருங்களேன், இந்த அட்டைக்கு போகணும்னா நமக்கு ஒரு லேடர் தேவை. அந்த லேடர் எங்கே இருக்குன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்குது. நானும் ஒரு தடவை பேஸ்மெண்ட்லேருந்து அந்த லேடரை கொண்டு வரும்போது ஏதோ ஒன்று மைனஸ் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா பார்த்தா இல்லை, எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த லேடர் அங்கேருந்து மேலே கொண்டு வரதுக்கு எனக்கு எனர்ஜி குறையுமா. ஸோப்பா அதனாலேயே எனக்கு பாதி எனர்ஜி போயிடுச்சு கைஸ் போன தடவை. ஸோ அந்த லேடரை எடுத்துகிட்டு வராதிங்க. அந்த லேடரை எடுத்து வந்து வச்சாலும் என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு பிளேட் ஒன்று கிடைக்கும். அந்த பிளேட் எதுக்குன்னா, இந்த கிச்சனில் ஒரு இடம் இருக்கும், அதை விடுங்க. இதுதான் பேஸ்மெண்ட், பார்த்துக்கோங்க. இப்போ லாக் ஆகிருக்கா, இனி லாக் ஆகாது, கவலைப்படாதீங்க. ஓகே, ஆப்பிள் பணம் எடுத்து கொடுங்கண்ணா ஐயால. கைஸ், நைட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா டேக் அ சீட் அட் த டேபிள், டின்னர் வில் பி ஹியர் சூன். ஓகே, இப்போ நம்ம நேராக போயிட்டு அந்த டின்னர் டேபிள்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் உட்காரணும். அதுக்கு முன்னாடி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே, ஸோ சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. வேர் கேன் ஐ ஃபைண்ட் பேட்டு? ஆக்சுவலி கைஸ், இந்த பேட்டு அப்புறம் ஹேமர் அந்த இதெல்லாம் இருக்குதுல்ல, பட் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு நம்மளால் பேஸ்மெண்ட்டுக்கு போக முடியாது. பேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது தான் அதை எடுக்க முடியும். இந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கும் போல இருக்குது, எதுவும் தெரில. ஓகே, யாரோ வந்திருக்காங்க, கதவை ஓப்பன் பண்ணி. யார் அது? ப்ரோ கேர்ள் வர்ணிகா. ஓகே, இட்ஸ் அ பீஸா டெலிவரி மேன். ஆமாம், பீஸா ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பீஸா வந்துருச்சு. some slices of pizza appear to be bigger. ஓகே, இந்த பீஸா எடுத்தாச்சு கைஸ். இப்போ இந்த பீஸாவை தொட்டுட்டு முச்சுக்கு சாப்பிட்றலாம். பட் இப்போ நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்றோம். ஓகே, ஒன்று மட்டும் சாப்பிட்ருக்கேன். இன்னொன்று. ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, கரண்ட் கட் ஆகிடும். பட் டிவி மட்டும் ஓடிட்டே இருக்குமா, எப்படின்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம டிவியில் போய் உட்காந்தோம்னா ஒரு நியூஸ் போடுவாங்க கைஸ். இது ஒரு ஸ்டோரி கேம் தானே, நான் அதுக்காக எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பாய்லர் மாதிரி இருக்காது. இதெல்லாம் என்னத்த பெரிய ஸ்பாய்லர். வாங்கி பரவாயில்ல. டிவி ஸ்டில் ரன்னிங். இப்போ நம்ம வந்துட்டு அங்கே போய் உட்காரணும். சோஃபா இருக்குது பாருங்க கைஸ், இந்த சோஃபாவில் தான் வந்து உட்காரணும். உட்கார்ந்த உடனே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுவானுங்க, அதனால் நீங்களே பாருங்கள். எமர்ஜென்சி ப்ராட்காஸ்ட். அதாவது என்ன நடக்குதுன்னா, The purge has begun. Villains on the loose. அதாவது இந்த மாதிரி பசங்க ஏகப்பட்ட பேர் வெளியே வந்துட்டாங்கன்னா, அப்புறம் வில்லன்ஸ் டெஸ்ட்ராயிங் ரோப்ளாக்ஸ் கேம்லாம் போட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறானுங்களாம். அப்புறம்
எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். கீப் டோர்ஸ் லாக்டு அண்ட் விண்டோஸ் க்ளோஸ்டு. அதாவது விண்டோஸ், டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து போட்டு தள்ளிடுவானுங்க உள்ள அப்படின்னு எச்சரிக்கிறானுங்க. அண்ட் அவங்களோட லீடர் யாருன்னா பயங்கரமான லாரி. லாரி லாரி. ஸோ என்ன பண்ணுன்னு யோசிக்கிறானுங்க. ஹோப்ஃபுல்லி நத்திங் டு பி ஒரி அபவுட். ஓகே, பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்ல. இந்தா பார்த்தீங்களா, பூட்டு இல்லை, திறந்து கிடக்கு. எவன்டா திறந்தது? பெட் டைம் ஸ்லீப்பிங் கிவ்ஸ் யூ எனர்ஜி. பார்த்தீங்களா, இந்த எனர்ஜியை வாங்காமல் தான் போன தடவை எனக்கு பாதி எனர்ஜி காணும். நான் போன தடவை பாதி எனர்ஜி காண இத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. மொத்தம் நான் 2 வாட்டி விளாண்டுருக்கேன். ஒரு கிட்டாக விளாண்டுருக்கேன், ஒரு அடல்ட்டாக விளாண்டுருக்கேன். சரியா? என்னடா லாஜிக் மிஸ்டேக் ஆகுது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஓகே ஓகே, படுத்தாச்சு. இப்போ நீங்கள் பாருங்க கைஸ், உங்கள் பேர் போட்டிருக்கிறதுல மட்டும்தான் நீங்கள் போய் படுக்க முடியும். நான் பாட்டுக்கு வேறு ஏதோ ஒரு படுக்கையில் படுறாரு துடிச்சு கடைசி வரைக்கும் தூங்காமையே போயிட்டேன். ஓகே, இப்போது நைட் ஆயிடுச்சு. எல்லாம் படுத்த பிறகு ஹெல்ப்பா? இதுக்குடா ஹெல்ப்பு? உனக்கு எதுக்கு ஹெல்ப்பு? ஓகே, பார்த்தீங்களா கைஸ், வீடு குலுங்குதா? நல்ல வேலை நம்ம ரூமுக்கு ஒருத்தனும் வரல. பட் பக்கத்து ரூமில் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த பாருங்க. இல்லை, நம்ம சவுண்ட்லாம் வேணாம். நல்ல வேலை கைஸ். அதாவது நம்ம ரூமில் வந்து அடல்ட் யாரும் இல்லை. வெயிட் செகண்ட், அடல்ட் இருக்கானா? அடல்ட் வந்து நம்ம ஆமாம் இருக்கான். ஐ வாண்ட் அ பேட். அட இருமா, தருவாங்க, பொறுமையா இருமா. Green room was attacked last night. Everyone survived. ஓகே, அப்புறம் பிங்க் ரூம் வாஸ் அட்டாக்டு லாஸ்ட் நைட். எவ்ரிஒன் சர்வைவ்டு. ஏன்டா ஏன் அதனா சாகுங்கடா. தே ஆர் கம்மிங் ஃபார் அஸ். வி கேனாட் லெட் அனதர் அட்டாக் ஹேப்பன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா கைஸ், அந்த மரக்கட்டையாக இருந்துச்சா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக எல்லா சேனல்லையும் அடைக்கணும். இதான் இப்படி தான். இந்தா வை 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 வை. ஓகே, வச்சாச்சு. முன்னாடி போயிட்டு வந்து அதாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அடைச்சிடணும் கைஸ். ஸோ எல்லாத்தையும் அடைச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அடைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதான் இங்கே கொஞ்சம் வைக்கணுமா? வச்சாச்சு. ஓகே, ஸோ முடிஞ்சா கைஸ், எல்லாம் முடிஞ்சுன்னா அந்த மரக்கட்டைலாம் காணாமல் போயிடும். ஐ மீன் கீழே கிடக்கிற மரக்கட்டை, இந்த மரக்கட்டை இல்லை, வைக்க முடியல கைஸ் இங்கே. ஸோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். யூ டிட் அ கிரேட் ஜாப். அதானே நினச்சேன். protecting the house, this should hold them back. Okay, Rogal, Varnika and Peace Granted did the most to protect the house. சின்ன பையனா இருந்து எப்படி பண்ணிக்க பார்த்தீங்களா? ஸோ ஓகே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பண்ணிட்டேன் கைஸ். மொத்தம் 3 அடல்ட்ஸ் இருக்கானுங்க. இருங்க, இல்லை 4 அடல்ட்ஸு. கண்டிப்பாக இந்த கேம் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். there are 3 pieces of pizza left over. ஆமாம் கைஸ், இதில் என்ன பண்ணணும்னா இப்படி வந்து உட்காந்துடணும். ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே உட்காந்துடணும். என்ன பண்ணணும்னா அந்த பீஸாலாம் அப்படியே சுற்றி விடும், இந்த ரஷ்யன் ரவுலட் கேம் மாதிரி. பட் என்ன, துப்பாக்கி இப்போலாம் பீஸா இருக்குது. யாரை பார்த்து நிற்கிதோ அவங்க எடுத்து அந்த பீஸாவை சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஸோ சுத்தணுமே. சுற்றுது. ஆட போங்கடா, எனக்கு தரவே மாட்டீங்க ஓதுற கூட. பாருங்க, சின்ன பசங்களுக்கு போயிடுது. நானும் சின்ன பையன் தானே, எனக்கு கொடுங்கண்ணா. நான் மட்டும் என்ன அடட்டா? போங்கண்ணா, நீங்களும் கேட்டாயிடுச்சு கைஸ். அங்கே மட்டும் வச்சு வருது பார்த்தீங்களா? வேர்ஸ் அ லைட் கம்மிங் ஃப்ரம். அவனுங்க தானே பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டானுங்க. ஐ மீன் பார்க்க போகிறானுங்க. வேர்ஸ் அ லைட் கம்மிங் ஃப்ரம். அடுத்து சொல்கிறா, அடுத்து தே ஆர் அவுட் சைடு. ஆமாம் இருக்கானுங்க. ஓகே, அதுக்கு we have to hope the boats will be enough to hold them back. அந்த பலகைகள் நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் போய் படுத்து தூங்குடா அப்படின்றானுங்க. நானும் என் ரூமுக்கு வந்துட்டேன். டேய் பரவாயில்ல கைஸ், ஒரு அடல்ட் இருக்கான், கையில் பேட்டர் ரெடியாக வச்சுருக்கான். நம்ம தப்பிச்சோம். என்னது என்னடா பேர் அது? என்னடா பேர் வைக்கிறீங்க? பாருங்கடா, பீஸ் கனெக்ட் நல்ல பேர். கைஸ் 2 பேருக்கும் ஒரே பேர். இங்கிட்ட ஒரு பேர், அங்கிட்ட ஒரே பேர். எங்கே பாருங்க. ஒன்றா வந்திருக்கானுங்களோ. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கலவரம் நடக்க போகுது. என்னன்றதை நீங்களே பாருங்க. அட கைஸ், நம்ம ரூமில் இன்றைக்கி ஒருத்தனும் வரல, நேற்று ஒருத்தனும் வரல, இன்றைக்கி ஒருத்தனும் வரல. ஆமாம், இது என்ன ரூமு? ப்ளூ ரூமா? என்னது ப்ளூ ரூமுன்னு தான் நினைக்கிறேன். ப்ளூ ரூம் தான் கைஸ்.
நான் இருக்கேன்றதுனால ஒருத்தனும் வரல போல கைஸ். யாருக்கிட்ட ஓகே ஓவரா போகிறோம். அடுத்த நாள் பார்ப்போமா? ஸோ கைஸ் நேற்று நைட்டு பிங்க் ரூமும் க்ரீன் ரூமும் தான் அட்டாக் இருக்குது. நம்ம ரூமில் எந்த அட்டாக்கும் இல்லை. தி போஸ் வேரண்ட் enough டு ஹோல்ட் them, thankfully they retreated. அதாவது திரும்ப வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஹெட் டவுன் ஸ்டேர்ஸ் அண்ட் செக் ஆன் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ். கீழே போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறாங்க கைஸ், ஏதாவது உடஞ்சிருக்கா அதுன்னு. ஓகே ப்ரோகல் வர்னிகா ஹஸ் டிஸ்கவர்ட் அ broken window. அந்த பொண்ணு ப்ரோவாக இருக்குமோ தெரில. அப்போ அந்த பொண்ணு கூடயே சுற்றிட்டு இருக்கலாம், அதான் நமக்கு சேஃபு. பேஸ்மெண்ட் டோர் ஹேஸ் பீன் லெஃப்ட் ஓப்பன். ஐ திங்க் அ பேட் கை ஸ்டில் டவுன் தேர். கீழே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். அது யார் நினைக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை, லீடர் ஸ்கேரி லேரி. த சவுண்ட் ஹியூஜ், குயிக் ஹைட் இன் த கிச்சன் ஆர் லிவிங் ரூம் க்ளாசட்ஸு. நான் போன தடவை வேறு ஒரு இடத்துல ஒழிஞ்சேன், இந்த முறை இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கருப்பாக இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே போய் நின்றுங்க கைஸ், அவ்வளோதான். அதான் ஒளிட்ட இடம். இந்த சவுண்ட் ஹியூஜ் குயிக் ஹைட் இன் த கிச்சன் ஆர் லிவிங் ரூம் அதே தான் போட்டிருக்கு திரும்ப. ஓகே இதான் வந்துட்டான் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். யாரும் முன்னாடி இருந்துச்சு வெளியே போய் ஏன்டா அதுங்கிட்ட போகிறது மெண்டல் போய் வெளியிடாவோ. ஐயோ அடுத்து அந்த கிட்டி செத்துட்டானா அப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிருமே கைஸ். டேய் வந்து ஒளிஞ்சு தொழலாம். மேலே எங்கடா போகிறாங்க? மேலே தானே போவான். ஐயோ ஈவா ஏன் ஒய் ஐயோ மேலே போகிறானே. போச்சு ஒருத்தங்காலி ஆக போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். நோ ஐயோ சாகடிச்சிடாதவன. ஐ போச்சு நான் தான் சொல்கிறேன் மேலே போகக்கூடாதுன்னு. ஐயோ கைஸ் ஒரு அடல்ட்டு காலி கைஸ். ஓகே வன்னிக்கா போகுது. அவன் மேலே போயிட்டானா. இப்போ நம்ம டக்குன்னு பேஸ்மெண்ட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஓகே ஓடு. ஸோ கைஸ் பேஸ்மெண்ட்டில் வந்தாச்சு. இங்கே என்ன இருக்கும்னா இங்கே தான் எல்லா வெப்பனும் இருக்கும். பார்த்தீங்களா ஒரு வெப்பன் எடுத்துட்டேன். என்னது கைஸ், இந்த இது வயல்லலாம் வச்சுப்பாங்களா தானே, சோளக்காடு அந்த மாதிரி இடத்துல ஷேர் த வெப்பன்ஸ். ஒரு வெப்பனுக்கு மேலே எடுக்க முடியாதான், எல்லா கூடயும் ஷேர் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே லேடர் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா இந்த லேடர் தான் மேலே போடணும். அண்டு வேறு என்ன பண்ணுறது? இங்கே எல்லாத்தையும் நகட்ட முடியுது, பட் எதுக்கு நகட்டுற மாதிரி வச்சுருக்கானுங்க எனக்கு புரியல. எதுக்காக நகட்டுறோம் அதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ். ஓகே இல்லை நீங்கள் சொல்லி என்ன போட சொன்னேன். இதில் நான் கேம் முடிச்சிடுவேன் கைஸ். எப்படி இருந்தாலும் எண்டிங் தான் பார்க்க போகிறீங்க, பட் எந்த எண்டிங் தான் தெரில. மொத்தம் 2 எண்டிங் இருக்குது கைஸ், ஈஸ்டர் எண்டிங் அண்டு சீவர் எண்டிங். இதில் எந்த எண்டிங் பண்ண போகிறோன்றது எதை பொறுத்திருக்குன்னா இதில் விளாட்ற பிளேஸை பொறுத்து தான் இருக்குது. ஓட்டிங் நடக்கும் கைஸ், யார் எந்தெந்த இது விரும்புகிறீங்க அப்படின்ட்டு. எல்லோரும் நிறையா பேர் ஈஸ்டருக்கு போட்டாங்கன்னா ஈஸ்டர் எண்டிங், நிறையா பேர் சீவருக்கு போட்டாங்கன்னா சீவர் எண்டிங். இப்போ என்னன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வர போகிறானுங்க, ஆனுங்க எல்லாரையும் தடுக்கணும். பட் என்ன இந்த வர்ணிக்கா என்ன கையில் பேட்டரி எடுத்துருச்சு. ஓகே நீ தாம்மா அடல்ட்டு எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் சரியா, சும்மா நின்றுட்டு இருக்கக்கூடாது, பின்னாடியே பார்த்துக்கோ. அப்புறம் அண்ணனை குத்தி விட்டுருவேன். தான் வந்துட்டான் கைஸ், போய் முத்தவாமா. ஐயோ என்ன நகர மாட்டேது. ஏம்மா வர்ணிக்கா நீ தான் அடல்ட்டு போய் அடிமா. ஐயோ சின்ன பசங்க நாங்கள் தான் அடிக்கணுமா? இந்தா வச்சுக்க போடு சின்ன பசங்களை அடிச்சிட்டோம் போடே. வர்ணிக்கா நாங்கிட்ட தொலைம்மா, என்னம்மா அங்கேயே நின்றுட்டு இருக்க? வாடா வச்சுக்கடா இனி வச்சுக்க. ஐயோ இப்போது 2 பேர் ஐயோ செத்தோம். வர்ணிக்கா என்னம்மா பண்ணுறாங்க? என்னடா அவகிட்டே போகிறேன்டா. இந்த அடிமா. என்னாச்சு அப்படியும் போயிடுச்சு என்ன அந்த பொண்ணு? ஐயோ போச்சு கைஸ், செத்துட்டேன் கைஸ். ஓகே நம்ம கிட்ட இந்த அடல்ட்ஸை நம்புறோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த கேமில் நானே கோதால இருக்கிறேன் கைஸ். அடல்ட் டாஸ் பண்ணாவும் இன்னைக்கு எப்படியாவது இந்த கேமை முடிச்சிடுவேன் கைஸ். ஓகே கைஸ் சொன்ன மாதிரி இந்த கேமில் அடல்ட்டாக வந்திருக்கேன். இந்த முறை இந்த கேமை முடிக்கிறேன் கைஸ். ஓகே வந்தாச்சு வீட்டுக்கு. இந்த முறை எத்தனை அடல்ட்ஸ் இருக்கோம்னா 5 அடல்ட்ஸ் இருக்கும் கைஸ். 1 2 3 அப்புறம் இந்த 4 அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தனே எங்கே அவன் இங்கே போயிட்டானா? இந்த வரான் பாருங்க 5, மொத்தம் 5 அடல்ட்ஸ் கைஸ். இந்த முறை கண்டிப்பாக இந்த கேம் முடிக்கிறோம். ஸோ கைஸ் திரும்ப வந்தாச்சு. தே ஆர் ட்ரைங் டு பிரேக் டிஃபெண்ட் த பேஸ்மெண்ட். ஓகே எங்கடா வந்துட்டானா? இப்போ வாங்கடா அடியே, வாங்கி போடு, பெரிய அடி போடு. இத்தனை பேர்
சேர்த்து போ. அடுத்து இன்னும் தரணுமே. வாடா டக்குன்னு வாடா எங்கடா இருக்க? வந்துட்டான் கைஸ். இந்தா வாங்கி எத்தனை பேர் போடு. இப்படி அடிக்கிறேன் கைஸ். போன தடவை அந்த பொண்ணு தான் இருந்துச்சே, ஒழுங்காகவே அடிக்கல. மேபி நெட்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம், பட் இருந்தாலும் ஓகே. ஓகே, இந்த ட்ராப்டு பேடாக அதை எப்படி எடுக்கணும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல கைஸ். என் கணக்கு ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. இந்த முறை நான் இந்த லேடர் எடுக்கவே மாட்டேன். போங்கடா, எடுத்து தூக்கிட்டு போனதுக்கே எனக்கு ஒரே எனர்ஜியாக ட்ரெயின் ஆயிடுச்சு. அப்புறம் சொல்ல மாட்டேன் கைஸ். இப்படி வரணும்லாம் நம்ம அடிக்கிறோம்ல, அவனுங்கிட்டேருந்து கொஞ்சம் கீழே கேஷ் விழுக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் அடுத்து நம்ம போகிற இடம் க்ராசரி ஷாப் இல்லை ஸ்டோரா. ஐயோ டைமிங் யூஸ் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, எடுத்துக்கிட்டோம். ஓகே, இங்கே ஒரு லாக்கர் மாதிரி இருக்கும் கைஸ் இந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி. அதுக்கான கோட் எங்கே இருக்கும்னா கீழே பேஸ்மெண்ட்டில் அங்கங்கே பொருளாக இருந்துச்சுல, அதெல்லாம் நேட்டி வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கோடு இருக்கும். நான் எடுத்து போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணலான்னு தான் நினச்சேன், பட் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டான். ஏன் தெரில. என்ன பண்ணுறது? டோன்ட் ஸ்லிப்பு. இந்த கீழே இருக்குது பாருங்கள், இதில் ஸ்லிப்பாகி விழுந்தீங்கன்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகிட்டே போகும். நான் எத்தனை தடவை இதில் ஸ்லிப்பாகி விழுந்து தெரியுமா? அதாவது நான் நினச்சா குதிச்சுருந்துருக்கேன் கைஸ், பட் நான் குதிக்கப்பட்ட நமக்கு குதிக்க மாட்டேறான் கைஸ். ஆனால் கூட போய் வலிக்கு பார்த்தீங்களா? இப்பயும் அதே தான். பரவாயில்ல, யாரோ ஹீல் பண்ணியிருக்காங்க. ஐவரி நன்றிம்மா, நன்றி மறுப்பது நன்றி. ஐயோ, எதுக்கு திருக்குறளாம் பேசிட்டு இருக்கேன். இந்த இங்கே பாருங்கள், குக்கி 20 ரூபா. லேஸ் பாக்கெட் தான் கைஸ். நல்லா நல்லா எனர்ஜி ஏற்றி விடும். ஓகே, இதை எடுக்க முடியுமா என்ன? உனத்தை எடுக்க முடியல. ஸோ கைஸ், திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியிலேயே அப்படியே ஒரு ஆப்பிளையும் குக்கிங் சாப்பிட்டேன். அப்படியே இந்த பாக்ஸிக்கு குடிச்சிருவோமா? குடிப்போம். அதான் நம்ம லேஸ் பாக்கெட் இருக்குல்ல, லேஸ் பாக்கெட் சாப்பிட்டா பாதி லைஃப் கிட்ட ஃபுல்லாகிடும் கைஸ். இல்லை, பாதிக்கு மேலேயே ஃபுல்லாகிடும். ஸோ கைஸ், மறுபடியும் நைட் ஆயிடுச்சு. குட் ஜாப் கிராபிங் சப்ளைஸ் அட் த க்ராசரி ஸ்டோர். ஐ திங்க் வில் ஆர்டர்ஸ் பீஸா ஃபார் டின்னர். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பீஸா ஆர்டர் பண்ண போகிறோம். சம் ஒன் இஸ் அட் த டோர், ஆன்சர் இட். ஓகே, ஒருத்தர் போய் திறக்கிறான். ஓப்பன் த டோர். என்னடா பேர் அது? இட்ஸ் பீஸா டெலிவரி மேன். இல்லடா டே, அது பீஸா டெலிவரி இல்லடா. ஐயோ பாருங்க கைஸ், இவன் வந்துட்டு சொல்லிட்டு அடிப்பாங்க கைஸ் எல்லாரையும் போட்டு. என்ன பண்ணுறது? போனதோட கிட்டாக இருந்துட்டேன், செத்து போயிட்டேன். இந்த முறை விடுறதா இல்லை கைஸ், பிகாஸ் இப்போ நான் அடல்ட்ரா. ஓகே கைஸ், ஆரம்பிச்சிச்சு கைஸ். போய் மொத்தம் ஆரம்பிச்சிருவோம். ஏய் அடிடா. அடிக்க முடியல கைஸ், லைஃப் போக மாட்டேங்குது அவனுக்கு. ஓகே ஆரம்பிச்சாச்சு. ஓய், ஃபஸ்ட்டு தள்ளி வந்துடணும் கைஸ். சுற்றி எப்படியே சொல்லிட்டு அடிப்பான். அப்படியே மண்டை குழம்பி ஒரு செகண்ட் நிற்பான். அப்போ போய் முத்தவங்க கைஸ். இவனை நான் நிட்டா பார்த்தீங்களா? போட்டு தள்ளு அடி 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 அடி. எல்லாரும் வந்து அடிக்கிறா. என்னடா பண்ணுறீங்க? நான் மட்டும் தானே, 3 பேர் தானே அடிச்சுட்டு இருக்கோம். அடல்ட் என்ன கைஸ் பண்ணுறானுங்க? ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அங்கே வச்சு சும்மா சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. ஏய் விட மாட்டேன்டா நான். என் லைஃப் மொத்தம். ஐயோ இது வேற. ஐயோ இப்போன்னு பார்த்தா எல்லாம் வந்து தொலைணுமா? அடி 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 அடிடா அடிக்கிறான். போட்டு மொத்தங்கண்ணா அவனை. சொல்லி அடிக்கிறானே. பரவாயில்ல, மொத்தம் எனர்ஜி போனான் பரவாடா. அவனை போட்டு தள்ளாம விட மாட்டேன். இவனை போட்டு தள்ளாம. ஐயோயோ விட மாட்டேன்டா. இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். போட்டு செத்துட்டான் கைஸ். அடி போடு பிடிச்சிட்டான் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு அவன் விட்ட பீஸா கொஞ்சம் இருக்கும் கைஸ், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. குட் ஜாப், டைம் டு கோ டு பெட். வி ஆர் கோயிங் டு எஸ்கேப் த ஹவுஸ் டுமாரோ. நாளைக்கு இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறோம் கைஸ். இந்த ஒரு நாள் நைட்டை மட்டும் சர்வே பண்ணிட்டா போதும். ஓகே கைஸ், மறுபடியும் வந்துட்டாங்க கைஸ். நைட்டு நேரத்தில் போயிட்டு தூங்க விடுங்கடா நீ. போடா வாங்கிக்க. ஐயோ, இங்கே நான் மட்டும் தான் அடல்ட்டு இருக்கேன்னா என்ன? இல்லை இன்னும் தேர்க்கான். ஓகே, போட்டு தள்ளுறான் அவனை. அடிடா. யாய் விட மாட்டேன்டா டேய். போட்டு முடிச்சாச்சு கைஸ். டக்குனே முடிச்சாச்சு. சின்ன பசங்க தான். இட்ஸ் ஓகே. என்ன சொல்லலை, அவங்களும் சொன்னேன். ஐயோ உளறேனே. ஸோ கைஸ், காலையில் ஆயிடுச்சு. த ப்ளூ ரூம் வாஸ் அட்டாக்ட் லாஸ்ட் நைட். இந்த கீழே பாருங்களேன், சூசன் எண்டிங் கொடுத்துருக்கானுங்களா. சீவர் எண்டிங் வந்து நார்மல் எண்டிங், ஈஸ்டர் எண்டிங் வந்து சீக்ரெட் எண்டிங் மாதிரி. இப்போது இதில் எந்த எண்டிங் பண்ணலான்னு கேட்குறானுங்க. பார்த்தீங்களா, ஓட்டிங் போகுதா. நான் எதுவுமே கொடுக்கல, இவனுங்களே முடிவு பண்ணுறேன்னு விட்டுட்டேன். ஸோ நிறைய பேர் ஈஸ்டர் எண்டிங் தான் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸ்டர் எண்டிங் தான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். யோடி நார்மலாக சீவர் எஸ்கேப் பண்ணுறதுக்காக வந்துட்டேன் நான் நார்மல் எஸ்கேப்பே இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளே ஈஸ்டர் எண்டிங்லாம் போக வைக்கிறாங்க கைஸ். ஐயோ. ஓகே, இங்கே பாருங்க கைஸ், தூரத்தில் கிராசரி ஷாப்லேருந்து கிராசரி ஸ்டோர்லேருந்து
மேலே வேற நம்ம போட்டுருக்கானுங்க. சரி எது வந்தானே ஸ்கேரி லாரி வெளியே வரான். இப்போ அவன் நம்ம வீட்டை நோக்கி தான் வரப்போகிறான். அவன் வரதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தப்பிக்கணும். அதுதான் இப்போது ஒரே வழி. ஈஸ்ட் எண்டிங்க்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரில கைஸ். ஸோ வெளியே வந்து பார்த்தேன். ஓ இங்கே இருக்கா? ஓகே. அந்த லோகோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். மேலே ஒரு மாதிரி காட்டும். ஓகே உள்ளே போயாச்சு. இது என்னம்மா இருக்க போகிறதுன்னு தெரில கைஸ். இது எண்டிங்கா இல்லை அடுத்த ஏதாவது? ஐயோ இந்த இடத்த பார்த்தாலே சரியா இல்லையே கைஸ். ஏதோ பெருசாக பாஸ் ஃபைட்டு மாதிரி ஒன்று வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பாக அதுக்கு தான் எய்ம் பண்ணுறானுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கைஸ். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே வந்து தொலை மாட்டேன். வந்துருச்சு. ஓ இட்ஸ் த டெவில்டு எக்கு. நோ ஐயோ இதை போட்டு தள்ளுமா இப்போ மேலே 3 லைஃப் காட்டுது. ஓகே யூ டேமேஜ் இட் ஏன்னா வி கேன் லாக் இட் இன்சைடு. ஐயோ ரீட் பண்ணுறக்குள்ளே போயிடுச்சு கைஸ். நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே டாஸ் த பாம்ஸு. என்ன பாம்ஸா? ஓ இதில் படாமல் இருக்குமா? என்னடா இது? ஓ ஓ கைஸ். ஓ புரியல எப்படி? ஏய் என்னடா ஆகுது? புரியலடா. ஓ கைஸ் இந்த சர்ப் கலரில் டைல்ஸ் மாதிரிலாம் அது அந்த பாம் அடுத்தடுத்து போகக்கூடிய பேட்ஸு. நான் அதில் அந்த பாம்பு இந்த படாமல் இருக்கணும்னா அந்த பேட்ஸை வந்து ரீட் பண்ணி வைக்கணும். ஓகே ஓகே கைஸ். இது வந்து கூல் டவுன் ஆகிடுச்சான். இப்போ போய் மொத்தம் சொல்கிறானுங்க இதை வந்து வச்சுக்க வே வந்து அடிக்கடா வாங்கடா. இன்னைக்கு இந்த முட்டை மண்டையை நான் மொட்டையாக்கிறோம்டா. முட்டையாக்கிறோமா மட்டையாக்கிறோம்டா. ஓகே ஸோ இப்போ 2வது ரவுண்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா என்ன பண்ணுறீங்க? ஐயோ லாவா. ஐயோ மேலே என்னமா அப்போ? ஐயோ குதிரா. ஐயோ கைஸ் இப்போ நான் கீழே வந்தேன்னா முடிஞ்சு கைஸ் என் கதை. இப்போன்னு பார்த்தேன் எனக்கு ஜம்ப்பு இங்கே வேறு சொதப்பிடக்கூடாது. ஐயோ பார்த்து போயிடுறா ப்ளீஸ்டா. ஒன்று ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸில் மேலே வந்துட்டே கைஸ் எப்படியோ. ஓகே இது முடிய வைக்க அப்படியே நிற்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் லாவா மொத்தமாக ட்ரெயின் ஆயிடுச்சு. ஐ திங்க் இப்போ அது கூல் டவுன் ஆகுதுமே. அதே தான் இதான் வச்சுக்க. ஓ முடிஞ்சா? ஓகே கைஸ் இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு லைஃப்பை குறைச்சா போதும். அப்படி தானே? இருங்க. ஆமாம் கைஸ் இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது. இட் லுக்ஸ் ரெடி டு அட்டாக்கு டாஜ் அவுட் த வே. ஐயோ ஓ இப்போ இவனே வரானா? அச்சோ கைஸ் அந்த ஆரம்பக்கமே வருது இல்லை கைஸ் அதில் படாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இரு. ஓ பிளாக் கலரில் வர்றது அடுத்தது போக போகிறது. ரெட் கலர் வர்றது இப்போ அது வந்துகிட்டு இருக்குது. ஓகே ஐயோ எல்லா சைடும் பார்க்க வேண்டியதாக இருக்கே. ஐயோ பார்த்து இது வந்துடாத. இங்கே மாதிரி வந்தானே வச்சுக்குவேன் அப்புறம் ஒரே அடி மௌனே மட்டையாயிருவேன். பார்த்துக்கோ. ஓகே இன்னும் எவனாண்டா இது? டேய் ஓகே இங்கிட்டு தான் போகுது. நம்மக்கிட்ட வரல. ஓகே தப்பிச்சு முடிச்சு சீக்கிரம் போய் மொத்தம் வாங்க. லாஸ்ட் லைஃப் போட்டு தள்ளாத. வச்சுக்க முடிஞ்சா? ஓகே எக் இஸ் ஹர்ட்டு. ஐம் கோயிங் டு லாக் இட் இன் த ஐஸ் எக்கா. ஓ இதுக்கு தான் இவ்வளோ போராட்டமா? சீக்கிரம் பூட்டி வை. போ பூட்டுங்கண்ணா அதை. ஓகே வாடு கைஸ் பேட்ச் அவார்டு டெவில்டு எக்கு வாட் கைஸ். ஒரு வழியாக அந்த கேம் முடிச்சிட்டோம் கைஸ். ஈஸ்ட் எண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சீவர் எண்டிங்லாம் என்ன நடக்கும்னா ஒன்றும் இல்லை. ஒரு சீவர் ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போனீங்கன்னா வெளியே வந்து தப்பிச்சிடலாம். அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது கைஸ். இப்போ இந்த ஈஸ்ட் எண்டிங் இவங்க தான் பண்ண வச்சானுங்க. நீங்கள் ஐயோ சீவர் எண்டிங் வேணும்னா கேளுங்க கைஸ். கண்டிப்பாக பண்ணுறேன் அதையும் தனியாக. ஸோ ஒரு வழியாக 2வது மேட்ச்சில் அடல்ட்டாக வந்து இந்த கேமை முடிச்சிட்டோம். இருங்க பேஸ் பாக்கெட்டு கொஞ்சம் இருக்குது எல்லாத்தையும் அனுப்பிடும். பார்த்தீங்களா ஃபுல்லாக கண்டிப்பாக பண்ணிச்சு. ஓகே கைஸ் ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வேறு ஏதாவது கேம் வேணும்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் இதோட 2வது பார்ட் 1 இருக்குது. அது வேணும்னா கேளுங்க கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ பை கைஸ்.